இந்த பொண்ணு வீட்டுல ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா இவளோட மாமனாரும் அத்தையும் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சோன்னே அவங்க கேக்குறாங்க, என்ன வீடு எல்லாம் புகையா இருக்கேன்னு. நான் இப்பதான் சாமி ரூம்ல பூஜை முடிச்சிட்டு வரேன்னு போய் சொல்றா. அதுக்கு அவங்க என் பையன் எப்ப வருவான்னு கேக்குறாங்க. அவர் வர லேட் ஆகும், நீங்க முத சாப்பிடுங்கன்னு இவளும் சொல்றா. இவங்க ரெண்டு பேரையும் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு பெரிய வாழை இலைனா போட்டு ஒரு அசைவத்துல என்னென்ன வெரைட்டினா இருக்குமோ எல்லா வெரைட்டியும் செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பரிமாறுறா. அவங்க ரெண்டு பேரும் இவ வைக்கிற சாப்பாடனா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இவங்களுக்கு ஒரு கட்லெட் மாதிரி செஞ்சு கொண்டு வரா. நீனு சாப்பிடுமான்னு சொல்றப்ப என் ஹஸ்பண்ட் வந்தோன்னு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவ அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா உங்களையும் உங்க பையனையும் எப்படி கொல்றதுன்னு பிளான் போட்டேன். உங்க பையனுக்கு சாப்பாடுல சைனைடு வச்சு கொன்னுட்டேன். ஆனா அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அவனை துண்டு துண்டா வெட்டி உங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொடுத்துட்டேன். அதை தான் நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ட சாப்பாடுலயும் சைனைடு வச்சுட்டேன்னு சொல்றா. உங்க பையனே ஒரு சைக்கோ, அந்த பையன் சைக்கோன்னு தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. அதனால உங்க பையனையும் உங்களையும் போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பையனோட அம்மா மயக்கத்துல இருக்கும் போது கடைசியா இந்த அம்மா கூட இவ டான்ஸ் ஆடுறா. திடீர்னு ஒரு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா